ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு விமர்சனம். எப்படி இருக்கீங்க மக்களே? சும்மா அனல் பறக்கும்ல அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நம்ம காத்திருந்த ஒரு சரவெடி சம்பவம் நடந்திருக்கு. நான் இதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கும் தெரியும். நம்ம தளபதியோட ஃபயர் ஸ்பீச் டிவிகே தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா, அதாவது செகண்ட் ஆனிவர்சரி ஃபங்க்ஷன்ல நம்ம தளபதி ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரியே செம்ம ஃபயரா செம்ம ஸ்வாகா நிறைய தக் லைஃப் மூமெண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. தளபதியோட தீவிரமான ஃபேன்களா இருக்கிற எனக்கும் உலகம் முழுக்க இருக்கிற ரசிகர்களுக்கும் உண்மையில ஒரு ட்ரீட்டா இருந்தது. தளபதி பேசின விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் பத்தல. இந்த செகண்ட் ஆனிவர்சரி ஃபங்க்ஷனை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம டிவிகே தலைவராக இருக்கிற நம்ம விஜய் சருக்கும் பொதுமக்களா இருக்கிற எங்களுக்கும் ஒரு பிரிட்ஜா நான் பார்க்குறேன். இந்த ஃபங்க்ஷனோட டார்கெட் ஆடியன்ஸ் அப்போசிஷன் கிடையாது, ரூலிங் கவர்மெண்ட் கிடையாது, உங்க பார்ட்டி மெம்பர்ஸ் கிடையாது. நாங்க வி த பீப்புள் ஆர் த ரியல் ஆடியன்ஸ். இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளுக்கு நீங்க கொடுக்குற சொல்யூஷன்ஸ் என்ன, நீங்க கொடுக்குற சொல்யூஷன்ஸ்னால பொதுமக்களுக்கு எந்த வகையில எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆகுன்ற விஷயத்த இந்த ஃபங்க்ஷன்ல அட்ரஸ் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தோம். அது வந்து நடக்கலைன்றது தான் நம்மளுடைய வருத்தம். இங்க பேசின விஷயங்கள் எல்லாமே ஓகே தான். நீங்களும் வந்து ஃபர்ஸ்ட் மாநாடுலயே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க. லொகேஷன் கூட கொடுக்காம நிறைய அலைய வச்சாங்க. ஸோ உங்களுக்கு மனசுல இருக்கிற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் நீங்க வந்து பேசுறீங்க, அதெல்லாம் ஓகே தான். நம்ம டிஎம்கே, பிஜேபி, என்டிகே, நம்ம சீமான் சார் வரைக்கும் நோஸ் கட் கொடுத்தீங்க, அதெல்லாம் ஓகே தான். நம்ம சீமான் சார் தான் சொல்லியிருந்தாங்கல்ல ஒரு ஸ்பீச்ல, சாலைக்கு அந்த பக்கம் இருக்கணும் இல்லை இந்த பக்கம் இருக்கணும், நடுவில் சென்டர்ல நின்னீங்கன்னா லாரி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும், வாட் இஸ் திஸ் ப்ரோ அப்படின்னு விஜய் சாரை கலாய்ச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க நம்ம விஜய் சார் வந்து. அதான் நீங்கள் எல்லாருமே அடிச்சுக்கிற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுவீங்க, நாங்கள் அதை பற்றி பேசின உடனே நீங்கள் எல்லாரும் சேர்ந்துடுறீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு செட்டிங் தான், இதெல்லாம் நம்புற மாதிரி நாங்கள் இல்லை, மக்கள் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அது எல்லாமே ஓகே தான். ஆனா நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி உங்க அப்போசிஷனுக்கு பதிலடி கொடுக்குற ஈவெண்டா இது நாங்க பார்க்கல. நாங்க as a பப்ளிக் வந்து உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம். மும்மொழி கொள்கை 3 லாங்குவேஜ் மாடியூல் பத்தி நம்ம விஜய் சார் பேசுறாங்க. அது வந்து எந்த லாங்குவேஜா இருந்தாலும் ஒரு ஸ்டேட் மேல இந்த லாங்குவேஜ் தான் நீங்க படிக்கணும்னு சொல்றது ஒரு இம்போசிங் பண்றது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹிந்தி அப்படின்றது எங்கேயும் சொல்லல. அண்ட் இந்த 3 லாங்குவேஜ் மாடியூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா ஸ்டேட் அலோகேட்டட் ஃபண்ட்ஸ் எஜுகேஷனுக்காக வச்சிருந்த அந்த நிதி வந்து நம்ம ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு அடம் பிடிக்கிறீங்க. ஸோ சென்ட்ரலுக்கும் சரி ஸ்டேட்டுக்கும் சரி இங்கே நடுவில் இப்படிப்பட்ட ஒரு விஷயமே, இப்படிப்பட்ட ஒரு சண்டையே நடக்கக்கூடாது, ஆனால் போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க. இப்போ நம்ம ரூலிங் கவர்மெண்ட், அதாவது நம்ம டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் இருக்கிற அந்த கிளாஷ் ஃப்ரிக்ஷன் பற்றி அவங்க பேசுகிறாங்க. அது இருக்கிற விஷயம் தான், அந்த ஃப்ரிக்ஷன் வந்து நடந்துட்டு தான் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஒரு ஸ்டாண்டில் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட், நம்ம சிஎம் ஸ்டாலின் சார் எடுத்த ஸ்டாண்டு கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா இவங்களும் அதுதான் சொல்கிறாங்க, 3 லாங்குவேஜ் மாடியூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் இன்னொரு மொழியை இங்கே வந்து இம்போஸ் பண்ணுறதும் ரெண்டுமே தப்புன்னு நம்ம விஜய் சரும் சொல்கிறாங்க. இதுதான் நம்ம ஸ்டாலின் சரும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கரெக்டான ஸ்டாண்டு தான் எடுத்திருக்கு, நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் உண்மையிலே அது வந்து மக்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்டாக தெரிஞ்சிருக்கும். ஆல் செட் அண்ட் டன் இந்த ஃபங்க்ஷனில் டிவிகேக்கும் நம்ம விஜய் சருக்கும் மக்களுக்கும் நடுவில் ஒரு 100% நம்பிக்கையை கிரியேட் பண்ணியிருந்திருக்கலாம். அது மிஸ் ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. நம்ம பிரசாந்த் கிஷோர் பத்தி புது மெம்பர்ஸ், அதாவது நம்ம ஆதவ் அர்ஜுனன் இருக்காங்க, நிர்மல்குமார் இருக்காங்க, ஜெகதீஷ் பழனிசாமி, ராஜ்மோகன் இருக்காங்க. இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அண்ட் அவங்களோட பார்ட்டி மெம்பர்ஸ் அட்ரஸ் பண்றாங்க, அப்போசிஷனுக்கு பதிலடி கொடுக்குறாங்க. இதுதான் ஃபோக்கஸா இருந்ததே தவிர மக்களை அட்ரஸ் பண்ணி மக்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸுக்கு இவங்க கொடுக்குற சொல்யூஷன்ஸ் என்ன, டிவிகே தலைவர் நம்ம விஜய் சருக்கு நாங்கள் ஓட்டு போட்டா பொதுமக்கள் ஆகிய எங்களுக்கு எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் ஆகும் அப்படின்ற விஷயத்த சொல்லாம விட்டாங்களோ. ஸோ நான் எந்த மாதிரி விஷயங்கள் இந்த விழால பேசுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, ஆல்ரெடி டிவிகே சார்பாக நம்ம விஜய் சார் பேசியிருக்காங்க தான். ஃபர்ஸ்ட் பரண்டூர் ஏர்போர்ட் விவசாய நிலம், கிட்டத்தட்ட 1000 ஃபேமிலிஸ் அங்கே ஆல்ரெடி இருக்காங்க, அவங்கள எஃபெக்ட் பண்ணி அவங்களோட லைவ்லிஹுட்டை டிஸ்டர்ப் பண்ணி எப்படி அங்கே ஏர்போர்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அப்ஜெக்ஷன் வச்சாங்க. இது அட்ரஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அக்ரிகல்ச்சர் பற்றி பேசியிருந்திருக்கலாம், அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்ஸை பற்றி பேசியிருந்திருக்கலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள் அக்ரிகல்ச்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அன்எம்ப்ளாய்மெண்ட், education,
women safety and security. We really want to know Vijay sir's stand on these issues. இன்னொரு விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல, எனக்கு இது ரொம்ப பர்சனலா ஒரு வருத்தமா இருக்கு. அந்த ஃபுல் ஃபங்க்ஷன்லயே வந்து ஃபீமேல் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அந்த மேடையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா 5-6 ரோஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரோல 2 லேடிஸ் இருக்காங்க, லாஸ்ட் ரோல 2 லேடிஸ் இருக்காங்க. மற்ற எல்லாரும் கிட்டத்தட்ட 100 பேர் மேல் மெம்பர்ஸ் நடுவுல ஒரு 4 பேர் தான் ஃபீமேல் மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த க்ரௌட்லயும் சரியானுக்கே தெரியல ஃபீமேல் மெம்பர்ஸ் யாருமே. என்னோட ரிக்வெஸ்டாவே நான் இங்க வைக்கிறேன், ப்ளீஸ் என்கரேஜ் மோர் விமன் மெம்பர்ஸ் டு ஒர்க் இன் டிவிகே. ஐடியலி ஒரு 50-50 ரேஷியோல நம்ம வந்து ஃபீமேல் ரெப்ரசன்டேஷன் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக இதை அட்ரஸ் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். இப்போ சொல்றேன், தளபதி கிட்டலேருந்து நமக்கு பெரிய பெரிய நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இட் இஸ் நாட் டூ லேட், பட் ப்ளீஸ் கேர் அப். இது நான் வந்து டிவிகே பார்ட்டிக்கு சொல்கிறேன். ஸோ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ தளபதி ஸ்பீச் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சிங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சா அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.